ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மாஸ் கை ருசி. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியான ஹனி சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல 10லேருந்து 15 பூண்டு பல்லை உரிச்சு பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். இப்போ ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கோம். ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா கோட்டிங் பண்ணி 1லேருந்து 2 ஹவர் ஊற விட்டுறலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகட்டும். சூடானதும் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உப்பு காரம் பார்க்கறதுக்காக ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். இதுவே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணதும் அதையும் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ கடாயில் சிக்கனை பொரிச்ச எண்ணெய் இருக்குங்க. அதே சேம் ஆயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கு ஊற்றிட்டு சூடானதும் கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றினதும் 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். கூடவே இந்த டிஷ்ஷோட மெயின் இன்கிரீடியன்ட் ஹனியை 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சூடாகட்டும்.
இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இப்போ வெள்ளை எண்ணெய் தூவி விட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செம்ம டேஸ்டியான ஹனி சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.